நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி தொடரில் சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைய அபிராமி அந்தாதி பதிவிலே நாம் பார்க்க போவது 88வது பாடல். எப்போதும் அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் பாடி மகிழ வேண்டிய இந்த பாடலை வாருங்கள் பார்க்கலாம். தள்ளத்தகாதி என்ற தலைப்பிலே அபிராமி பட்டர் பாடியிருக்கிறார். கடந்த பாடல் பராபரையே என்று முடிந்ததால் இந்த பாடலை பரம் என்று ஆரம்பிக்கிறார். பரமென்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமென்று தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரிகளர்தன் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதிலையன் சிரமென்று செற்கையான் இடப்பாகஞ்சிறந்தவிடே என்பது இந்த பாடல். இப்போதுக்கு படிக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்குது என்று. ஆகவே இதனை நாம் தனித்தமிழிலே தனியாக சின்ன சின்ன வார்த்தைகளாக தனியே பிரித்து எழுதி அதை பாடி மகிழலாம் வாருங்கள். பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்தம் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று சென்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே என்பதுதான் அழகான அந்த பாடல். இதற்கு நாம் முதலிலே சில பொருட்களை பார்த்து விட்டால் பொழிப்புரையை நாம் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். தரம் என்றால் தகுதி, தள்ள என்று என்றால் நீ தள்ளினால், தரியலர் என்றால் பகைவர்கள், திரிபுரர்களாகிய அசுரர்கள், புறம் என்றால் முப்புறங்கள், பொறுப்பு என்பது மேருமலை, வாங்கிய என்றால் வளைத்த, போது என்பது தாமரை, செற்ற என்றால் அறுத்த என்று பொருள்படும். ஆகவே இந்த பொருளோடு நாம் பார்த்தால் பரமென்று உன்னை அடைந்தேன், நீயே பரதேவதை என்று உன்னை சரணடைந்து விட்டேன் என்னை அபிராமி, இதை மட்டும் என்னை எண்ணி ஆட்கொள்ள வேண்டும். நின் பக்தருக்குள், தாயே அவருடைய பக்தர்கள் மிகப்பெரியவர்கள், அவர்களுக்கு முன் நான் எம்மாத்திரம் தரமன்று இவன் என்று தள்ளத்தக்க, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து இவன் தகுதி உடையவன் அல்லன் என்று என்னை தள்ளிவிடுதல் நியாயம் அன்று. தரியலர்தன் புறம் அன்று எரிய, பகவருடைய 3 புறங்களும் அந்த நாளிலே எரியும் பொருட்டு பொறுப்பு வில் வாங்கிய நேர்மகளையாகிய வில்லை வளைத்தும் போதிலயன் சிரமன்று செற்ற தாமரைப்பூவில் இருக்கின்ற பரமனுடைய தலை ஒன்றை துணித்தும் அந்த கையால் இடப்பாகம் சேர்ந்தவளே ஆகிய கைகளுடைய சிவபெருமானுடைய திருமேனியினுடைய இடப்பாகத்தில் சிறந்து விளங்குகின்ற அம்பியவே. சோ இப்படி இதை பிரித்து பொருள் பார்த்தால்தான் நமக்கு நன்றாக புரியும். அதாவது இறைவனாகிய சிவபெருமானையும் வர்ணிக்கிறார், அவருடைய இடப்பாகத்தில் இருக்கின்ற அபிராமியை என்று முடிக்கிறார். ஆகவே இந்த பாடலுடைய பொழிப்புரையை நாம் இப்போது பார்த்தோம் என்றால், தாயே உன்னுடைய பக்தர்கள் மிகப்பெரியவர்கள், அவர்களுக்கு முன் நான் எம்மாத்திரம், என்னை நீ கருணையினாலே ஆட்கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பித்து பார்த்து இவன் தகுதியுடையன் அல்லன் என்று என்னை தள்ளிவிடுதல் நியாயம் அன்று. நான் வேறு யாரை அடைவேன்? உன்னை புகழ் அடைவதற்கு எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? பகைவருடைய 3 புறங்களையும் அந்த நாளிலே எரியும் பொருட்டு மேருமலையாகிய வில்லை வளைத்தும் தாமரைப்பூவில் இருக்கின்ற பிரம்மனுடைய தலையை ஒன்றை துணித்தும், அதாவது அவர் பொய் சொல்லிவிட்டார் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆகிய கைகளுடைய சிவபெருமானுடைய திருமேனியில் இடப்பாகத்தில் சிறந்து விளங்குகளான அம்பிகையே என்று பொருள். நீயே பரதேவதை என்று உன்னை சரணடைந்து விட்டேன், இதை மட்டும் என்று என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அபிராமிப்பட்டர் உருகி பாடுகிறார். ஆகவே வேறு துணை யாரும் இல்லாத தனியனாகிய அடியேன், நீயே எல்லோரினும் சிறந்தவள் என்று தெளிந்து உன்னை சரணமாக அடைந்தேன் என்கிறார். என்னுடைய சிறந்த பக்தர்கள் இவன் ஒருவன் அல்ல, அவர்களோடு சமமான வைத்து எண்ண தகுதியுடையவன் அல்லன் என்று நினைத்து அடியேனை நீ தள்ளினால் அச்செயல் நின் பெருமைக்கு ஏற்ற ஆகாது என்று அபிராமிப்பட்டர் சொல்கிறார். திரிபுரத்தை அழிக்கச் சென்ற போது சிவபெருமானுடைய திருக்குறம் நேருமலையை வளைத்தது, பிரம்மனுடைய அகங்காரத்தை போக்குவதற்காக அவன் தலையை கிள்ளியது. ஆக இந்த 2 செயல்களையும் செய்த கைகளை உடைய சிவபெருமான் என்று முதலிலே அடையாளம் காட்டிவிட்டு, அதாவது அப்பனை வர்ணித்து விட்டு அவனுடைய இடப்பாகத்தை ஆட்கொண்ட அன்னையை
வழிபடுவது. இவ்வாறு 2 பராக்கிரம செயல்களை செய்த திருக்கரத்தை உடைய சிவபெருமானுடைய திருமேனியிலே இடப்பாகத்தை வவிக்கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டு சிறந்து விளங்குகின்றவள் அம்பிகை. அவளே சரணம் என்று நான் அடைந்து விட்டேன், உன்னையே சரணாக அடைந்து விட்டேன், இனி புகழ் இடம் வேறு இல்லை, நீ தள்ளினால் நான் சென்று சேரு இடம் வேறு கிடையாது என்று அபிராமி பட்டர் வர்ணித்து பாடுகிறார். அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது துரியமற்ற விளக்கம். யோக சித்தி பெறுவதற்காக இந்த பாடலை நாம் பாடி பயன்பெறலாம் என்று சொல்கிறார்கள். அந்த பதிவுக்கு காத்திருங்கள். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், நன்றிகள். சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள்.